Now you're watching New Eden TV. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் மட்டுமாக ஜூன் மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வாய்க்க செய்தார். அதற்காக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். அதே போல நாம் இந்த ஜூலை மாதத்திலும் ஆண்டவர் மீண்டுமாக முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்மளை வழிநடத்துவார் என்று விசுவாசத்தோடு இந்த ஜூலை மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வாக்கு தத்துவ செய்திக்கு முன்பதாக நம் வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசிக்க வருகிறார் நம் சகோதரர் ஜெயல் அபிஷேக். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-10 வசனம் முடிய. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும், தமது காது கேட்டபடி தீர்ப்பு சொல்லாமலும், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச் செய்யும் மாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடிமேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடி குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் குச்சிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார். அவருடைய தாவரஸ்தலம் மகிமையாயிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சகோதரர் அபிஷேக் அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகள். இப்போது நாம் இந்த ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்திகளே நாம் சேர்ப்போம். இந்த ஜூலை மாதத்திலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன ஆசீர்வாதம் என்றால், நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசீர்வாதம். அதாவது ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றாலே அது கடவுள் செய்யும் ஒரு உதவிதான், கடவுள் செய்யும் ஒரு ஆசீர்வாதம் தான். அதுபோலதான் இன்றைக்கு 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாக்குத்தத்த வசனமாக வாக்குறுதியாக நமக்கு கொடுக்கிறார்.
அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனைகள் ஆனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு உங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி சொல்லி நீ மகா சேனையாக மாறுவாய் என்று ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்திற்கு வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் தகப்பன் நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு தகப்பனாக இருந்தால் தன்னுடைய மகனும் ரொம்ப திறமசாலியா ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பதை நாம் உலகளாவிய வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக புரிந்துவிட முடியும். அது போலதான் நாம் விண்ணுலக தகப்பனின் சுபாவத்தை மகளாக இருக்கும் நம்மிடத்திலே அவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அதனால்தான் அவர் மகாராஜாவாக இருக்கும்போது நாமெல்லாம் யார்? மகா சேனைகளாக இருக்கிறோம். மகா சேனையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புதிய ஏதேன் சுவிசேஷ ஊழியத்தை மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வைக்கிறார். எதற்காக? அவசரப்பட்டு நான் ஒரு செய்தி எடுக்கணும்னு சொல்லி அப்படி எடுத்தேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கடவுளோட வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ண முடியாது. அதுக்கு பதில் ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் போதர்களை குறித்தும் தான் நான் பிரசங்கித்திருக்கேன். நான் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபித்து பல முன்னேற்பாடு செயல்களெல்லாம் செய்து தியானித்து இதற்கு பிறகுதான் உங்களுக்கு இங்கே செய்தியை ஆண்டவர் கொடுக்க செய்கிறார். அதாவது மற்றவர்கள் செய்யும் தவறை நீ செய்ய வேண்டாம், என் வழியில நீ பின்பற்றி வா, அப்போது என் மகிமை காண்பாய் என்று சொல்கிறார். அப்போ இந்த வசனம் எப்படி உருவானது? இதற்கு பின்னாடி என்ன ஒரு சூழல் இருந்துச்சு? இந்த வசனமானது ஏன் இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நாம் சற்று தியானிக்க போகிறோம். தாவீது ராஜாவாக இருந்தார். தாவீது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் வெளிப்பட்டு பல வெற்றிகளையும் பெலிஸ்தீனர்களை வீழ்த்தின புகழ் தாவீதுக்கு உண்டு. அதனாலதான் தாவீதை வெற்றி அடைந்ததுனால சில பாட்டுகளை பாடினார்கள். அதுபோலதான் தாவீது பல பொறுப்பான செயல்களை இந்த ராஜாவாக பதவியேற்ற போது செய்தார். ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன ஆனது? தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு ஒரு பொறாமை. அப்பா இருக்கிற இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. எப்படி சாத்தான் பரலோகத்துல ஆண்டவருடைய சிம்மாசனத்துல நான் உட்காந்து அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்டானோ, அது போலதான் இங்க தாவீதும் தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். இப்போதும் அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நமக்கு நடக்கிறது பார்க்கிறோம். பல தலைவர்களாக இருக்கலாம். அப்போ அந்த தலைவர் மாதிரி நம்மளும் ஆகணும்னு தன்னுடைய குழந்தைகள் ஆசைப்படலாம். அது ஆசைப்பட்டு முன்னேறினால் பரவாயில்லை. அது தகப்பனை அழிக்க நினைக்கிற எத்தனையோ மகன்கள் இந்த உலகத்திலே உண்டு. அது போலதான் அப்சலோமும் நினைத்திருந்தார். இப்போ தாவீதுக்கு என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறார். அவருக்கு சூழப்பட்ட சுற்றி இருக்க பல சகோதரர்கள் தாவீதுக்கு ஒரு பக்கபலமாக ஒரு உதவிகரமாக இருந்தார். அதிலே இந்த அப்சலோம் எந்த நேரத்திலும் தாவீதை ஏதாவது கொலை செய்ய முயற்சி செய்து விடுவான் என்றுதான் தாவீது மிகவும் பயந்து நம்ம இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தாவீதுக்கு திடீர்னு எப்படி ஒரு சூழல் இருக்கு, இதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்தது. இதையெல்லாம் நம்ம கடந்து வருவோம் அப்படின்ட்டு தான் அங்க ஆண்டவர் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறது. அது யாருன்னா சாதோக். இந்த சாதோக் ரொம்பவும் ஒரு நட்போடு பழகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார்.
தாவீதோடு மிகவும் நெருக்கமாகவும் வந்தார். அப்போ சாதோக்கு பல சகோதரர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து தான் தாவீதுக்கு ஏற்ற உதவிகளை எல்லாம் செய்து வந்தார்கள். அப்போ தாவீது செய்கிற இந்த செயல்களுக்கு அவர்கள் முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அதனால தாவீது என்ன செய்யறாரு, சாதோக்குக்கு சொல்லித்தராரு. அதாவது எப்பேற்பட்ட ஒரு செயல்கள் இருந்தாலும், அது உயிரே போகக்கூடிய செயலாக இருந்தாலும் அதை நீ தைரியமாக மேற்கொள்ள வேண்டும் என்று சாதோக்குக்கு அவர் அறிவுரை கூறினார். அப்ப அவர் அறிவுரை கூறியதை தான் நாம் இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். அப்போ மகா சேனையாக வருவதற்கு தாவீது சாதோக்குக்கு உதவி செய்கிறார், ஹெல்ப் பண்றார். என்ன அப்படின்னா, அப்சலோமுக்கு இருக்கிற இடத்துக்கு இப்போ சாதோக்கும் அதை சுற்றி இருக்க குருக்களும் போனோம். ஏன்னா அப்சலோம் என்னென்ன சிந்தனை வைக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சாதான் என்ன திட்டம், சதி திட்டம். ஏன்னா அவன் மிகவும் ஒரு கொடூரக்காரனாக பழிவாங்க குணம் உள்ளவனாக இருக்கிறான். அதனால அவனோட திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு சாதோக்கு அனுப்புறான். சாதோக்கும் குருக்களும் போறாங்க. அப்ப அங்க போய் அப்ப அப்சலோம் என்னென்ன திட்டம் போடுறான் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக அங்க போனோம். ஒருவேளை இவர் தாவீது அனுப்பிய நபர்கள், தாவீது அனுப்பிய குருக்கள் என்று தெரிந்தால் அவர்கள் அத்தனை பேரும் கொன்று விடுவார். இப்ப இந்த நேரத்துல எப்படி சாதோக்கு ஒரு தைரியம் கிடைத்திருக்கும்? தாவீது தான் சொல்லித்தராரு. அப்போ அங்கு ஆண்டவருடைய வல்லமை செயல்பட்டது. இதை நான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவசனத்தை வாசிக்க கேட்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிரொலியாகிய பிசாசவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆமென், அல்லேலூயா. அப்போது சாத்தான் எல்லாரையும் ஆட்டி படைச்சான். நம்ம மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் கூட இந்த எதிர்ப்புகள் இருந்தது. ஏன்னா சாத்தான் எங்கெங்கெல்லாம் நன்மைகள் நடக்கணுமோ அங்கெல்லாம் அந்த நன்மை நடக்க விடாமல் தடை பண்ணுவது அவனோட வேலை. அதனாலதான் எப்போது யாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்றைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய அனைவருமே கடவுளை விட்டு விலகி போகணுன்றது அவனோட சிந்தனையாக இருக்கு. ஒருவேளை அப்சலோம் கடவுளை நேசிக்கிற ஒரு மகனாக, அப்பா தன் தந்தைக்கு மதிப்பு கொடுக்கும் ஒரு மகனாக வளர்ந்திருந்தால் கண்டிப்பாக அப்படி நினைத்திருக்க மாட்டான். அங்கு அப்சலோமுக்கு சாத்தான் இடைப்பட்டு பல சிந்தனையை மாற்றி விடுகிறார். இப்போ மாற்றி விட்டா அப்போ தாவீது இஸ்ரேல் மக்கள் சாத்தானை பொறுத்தவரை கடவுளுடைய செயல் அத்தனைக்கும் ஒரு முடிவு கிட்ட வேண்டும் என்று தெரிந்து கொண்டிருந்தான். அதனால தான் இப்படி ஒரு சம்பவம் ஏற்படுகிறது. எனக்கு பெரியமானவர்களே, நமக்கும் கூட எவ்வளோ விஷயங்களை நம்ம மேற்கொள்வதற்கு தைரியம் தேவை. என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஏற்பட தைரியம் தேவை. நமக்கு வெளியே உலக காரியத்திலே இல்லை யாரையாவது ஒரு நபரையோ அதிகாரிகளையோ நாம் பார்க்க வேண்டும் என்றால் அங்கேயும் நமக்கு ஒரு தைரியம் தேவை. ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறதா, அந்த இடத்துக்கு நமக்கு தைரியம் தேவை. ஆகவே நம்மளோட வாழ்க்கையிலே ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு யுகத்திலும் நமக்கு தைரியம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் தான் இன்றைய வாக்கு தத்துவத்தின் மூலியமாக ஆண்டவர் இடைப்படுகிறார். என்ன, சாதோக்கை போல நீங்களும் தைரியமாக இருங்க என்று ஒரு முன் உதாரணத்தை சாதோக்கை இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார். எதற்காக? தன்னுடைய சித்தத்திற்காக எல்லா முயற்சியும் எடுத்தார். அதே போல வெற்றியும் பெற்றார். இதை குறித்து அடுத்த ஒரு வசனத்தை நாம் கவனிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஆமென். அப்போ கடவுளை பற்றி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகளும் வரும். அப்போ அந்த பிரச்சனைகள் எப்படி வெளிவருது? நம்ம தைரியமாக இருந்தால் தான் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். அப்படி
அப்போது இந்த வசனங்களை எல்லாம் நான் வாசிக்கும் பொழுது மிக போராட்டங்கள் நம்மளோட அதிகமாக கஷ்டப்பட்டது, போராடி கொண்டே இருந்தது வந்து பார்த்தோன்னா தாவீது காலத்தில். அந்த காலத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். படை வீரர்கள்லாம் அழிச்சிடுவாங்க, குடும்பத்தோடு அழிச்சு போட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவேளை நாம் கூட இன்றைக்கு கடவுளை பற்றி இப்படி பிரசங்கிக்கிறோம், இப்படி செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிறோம். ஒருவேளை நமக்கு கூட இப்படி ஒரு எதிர்ப்பு வந்தால் நாம் சமாளிப்பதற்கு நம்ம இடத்துல தைரியம் உண்டால் தைரியமாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் எப்போது வேணாலும் என்ன பிரச்சனைகள் வேணாலும் ஏற்படலாம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு அனுபவம் உண்டு. நான் சென்னையிலே ஊழியத்தில் இருந்தபோது நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஊருக்கு போனால் அது ஃபுல்லாகவே வந்து கடவுளை அறிந்து கொள்ளாத ஒரு மக்கள் கூட்டமாக அங்கே வசித்து வந்தார்கள். நான் அங்கே சென்றபோது அனைவரும் என்னை சூழ்ந்து பைபிளை எடுத்து, அந்த பைபிளை இன்ன வரைக்கும் கூட இருக்கு. நான் கடவுளுக்கு நான் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் நான் ஆயுள்காலம் முழுவதும் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இந்த பைபிள் தான் அது என்னை உலக வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்து என்னை பாதுகாத்து இப்போது நான் ஆண்டவருக்கு மிகவும் விசுவாசமுள்ள மகனாக மாறியிருக்கிறேன் என்றால் இந்த பைபிளை நான் எடுத்துக்கொண்டு நான் ஊழியத்துக்கு சென்றது தான். இதை தான் வந்து என்ன பண்ணாங்க, எடுத்து என்னை தள்ளி விட்டு நான் பைபிளை இப்படி பிடித்து கொண்டு இருக்கிறேன். என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா நான் முகம் குப்புற விழுந்திருக்கேன். என்னை வந்து கெரோசின், அவங்க கிராமத்துலலாம் வந்து கெரோசின் தான் இருக்கும், கெரோசினை ஊற்றிட்டாங்க. அப்போ கெரோசினை ஊற்றி குச்சி மட்டும் தான் கையில் இருக்கு. இப்போது நான் சொன்னேன், என்ன வேணா பண்ணுங்க, ஆனால் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை அளிக்க உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்று நான் சொன்னேன். ஆனால் அதிகமாக அவர்கள் காது கொடுத்து கேட்கவில்லை. உடனே அந்த குச்சியை பற்ற வைக்க போனாங்க. மிக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சம் காணப்பட்டது. எனக்கு ஆண்டவரே, நான் முகக்குப்புற விழுந்திருக்கிறேன், எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் கூட வந்த சகோதரர்கள் அவர்கள் வந்து பிரதர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, என்ன ஆச்சு, அந்த குச்சியை எப்படி வச்சுட்டு நிற்கிறான், வேற ஒன்றுமே தெரியல. அந்த வெளிச்சமானது அவர்களுடைய சிந்தனையை என்ன பண்ணுறது, இப்போ வீடியோ பார்க்கும்போது அப்படி பாஸ் பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி அவங்க சிந்தனையை அப்படியே நிறுத்த வச்சுட்டாங்க. இப்படிதான் தானியேலை சிங்கத்திற்கிட்ட இருந்து பாதுகாத்திருக்கிறார். அது போல தான் எனக்கும் இந்த அனுபவத்தில். அப்புறம் நான் எந்திரித்த பிறகு எல்லோரும் சொன்ன பிறகு தான் எனக்கே தெரியும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. எதற்காக இதை நான் பகிர்ந்து கொண்டேன் என்றால், அந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு ஆண்டவர் முழுமையாக அவரோடவே இருப்பதற்கு எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதுக்கு அதே மாதிரி ஆபத்து தான். இப்போது நான் எப்படி சந்திச்சேன்னா, அந்த மாதிரி தாவீது முன்கூட்டியே அவர் ஒரு ஆபத்தை சந்தித்தார். அதை தான் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வர பண்ணி நகரத்தை பட்டயறுக்கினால் சங்காரம் பண்ணதாகபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஆமென். அதாவது எப்படி வந்திருக்கான், அப்சலோம் வந்து தீவிரித்து அவனுக்கு எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தோடு இருக்கான். அவன்கிட்ட மாட்டினோன்னா அவ்வளோதான் காலி அப்படின்னு என்ன சொல்றாரு, தன்னோட ஊழியர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த எச்சரிப்பை வந்து அவங்க கீழ்ப்படிந்து கேட்டாங்க. ஒருவேளை அது கீழ்ப்படிந்து கேட்கலன்னா என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக அழிந்திருப்பார்கள். அதனால தான் தாவீது சாதோக்கை வந்து அனுப்புறாரு. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் தன் மகன் வந்து அவனுடைய சுபாவம் இப்படி. ஏன்னா எப்போதுமே ஒரு தந்தை வந்து மகனுடைய சிந்தனை தெரியும் தந்தைக்கு. அதனால தான் தாவீது முன்கூட்டியே இதை ஊழியர்களுக்கு சொல்லுகிறார்.
தைரியத்தோடு இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்காகவும் யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, கடந்த எதிர்ப்புகளை எல்லாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பயப்படுகிறார்களோ அவர்களுக்காக நாம் அன்றாடுவோம். ஸ்தோத்திர கர்த்தாவை துதிக்கிறோம். எங்கள் அன்பை நேசரே அப்பா, இந்த நேரத்தில் கூட வாக்குத்தத்தம் மூலியமாக நீ சாதாவுக்கு போல தைரியமாக இருங்கள், தாவீது ராஜா போல தைரியமாக இருங்கள் என்று நீ சொன்னீரே. நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வல்லமையானது எங்களோடு இருக்கும்போது நாங்கள் எந்த ஆபத்துகளையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அப்பா, எங்கள் ஜீவ பரியந்தம் நாங்கள் விடும் அளவுக்கும் நாம் உண்மை நோக்கி இருந்து உண்மையை விசுவாசிப்போம் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்போ எங்களுக்கு வரும் பாடுகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் சோர்ந்து போய் நாங்கள் ஓரத்தில் உட்கார்ந்துருந்தோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களால் வாழ முடியாதுப்பா. இந்த பாவிகளால் எங்களால் வாழ முடியாதுப்பா. உங்களுடைய சித்தத்திற்காக உங்களுடைய விருத்தத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ வேண்டும் என்றால் இந்த தைரியத்தை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சொந்தத்தை துதிக்க நீங்கள் அந்த சொல்லியிருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நீர் முடிவு சீக்கிரமாக கெட்ட போய்கிறார்கள். அதனால் தான் இருக்கும் அளவுக்கும் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று இந்த வசனத்து மூலியமாக நீர் எங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகவல். சோத்துக்கத்தாவை துதிக்கிறப்பா. இந்த சாதகை போலவும் தாவீது ராஜா போலவும் நாங்களும் தைரியமாக இருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளும் மேற்கொள்ள எங்களுக்கு மன வலிமை தாருமாறு. சோத்துக்கத்தாவை துதிக்க இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Now you're watching New Eden TV.